உங்களை படைத்தவன் உங்களுக்கு உணவளிப்பான் என்ற அந்த எண்ணம் வேண்டும். அப்படி என்றால் படிக்கக்கூடாதான்னு கேட்பீங்க. களவும் கற்று மரம் சொல்லியிருக்காங்க. அதை கொண்டு வாழ்றதுக்கு இல்லைங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. களவாணி படிப்பை படித்து முடிச்சுட்டேன்னு காட்டுறதுக்காக, ஊருக்கு காட்டுறதுக்காக நானும் படித்து வந்தேன் காட்டுறதுக்காக வேண்டிதான் தவிர இதை கொண்டு வாழ முடியாதுன்னு நினச்சிக்கோங்க. படிக்கிறதுக்கு பணத்துக்கு தானே, வேறு எதுக்கு? உங்களுடைய படிப்பு அவ்வளவுமே பணத்துக்கு தவிர வேறு எதற்கு உபயோகப்படும் சொல்லுங்கள் பார்ப்போம். அதை கொண்டு ஒரு சுகத்தை அடைய முடியுமா? சுகத்தெல்லாம் தொலைச்சி தான் வாங்க முடியும். ஒரு நல்ல அழகான இறை உணர்வு கொண்டு சத்தியத்துக்கு கடிமைப்பட்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை விரும்புகிறானால் யாரோ வேலை தருவாங்களா உங்களுக்கு? நான் சத்தியத்தை தான் கற்றுக்கொள்வேன், எந்த தப்பு தண்டாவுக்கு நான் பொறுத்துக்கிற முடியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு வேலைக்கு போனால் யாரோ வேலை தருவாங்க? பணம் வேணும்னு சொன்னால் உங்கள் குணத்தை விட்டாகணும். குணம் வேணும்னு சொன்னால் பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. குணம் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு மெருகூட்டக்கூடிய உயிராற்றல் நிச்சயமாக கொடுக்கும். அந்த உயிர் ஆற்றலை கொண்டு நான் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பொருளிலும் அதிலுள்ள சூட்சுமத்தை நான் அறிய முடியும், அதில் இருக்கக்கூடிய சத்தியத்தை நான் அறிய முடியும், அதில் இருக்கக்கூடிய ஆற்றலை நான் அறிய முடியும். இப்போ நானும் உங்களை பார்க்க நீங்கள் என்ன பார்க்குறீங்க? நான் நல்லவனா கெட்டவனா அறியக்கூடிய அந்த சூட்சுமம் வேணும். நீங்கள் யாரும் அறியக்கூடிய அந்த சூட்சுமம் எனக்கு வேணும். பலகாலம் நெருங்கி பழகினதுக்கப்புறமா கடைசியில் இவன் துரோகின்னு சொல்லக்கூடிய அந்த சூழ்நிலை வரும்போது எவ்வளோ பெரிய காலத்தை நாம் இழந்து விட்டோம், எவ்வளோ நஷ்டவாளியாக ஆகிவிட்டோம், எந்த அளவுக்கு மனம் பாதிக்கப்பட்டு விட்டது. இனி ஒரு வாழ்க்கை புதிதாக நான் ஆரம்பிக்க வேண்டும். ஒரு வாடிக்கையாளர் என்கிட்ட வராருன்னு சொன்னால், ஒரு பிஸ்னஸ் பார்த்துட்டு இருக்கிறேன், ஒரு வாடிக்கையாளர் என்கிட்ட வராருன்னு சொன்னால், அந்த வாடிக்கையாளர் எதனை விரும்புகிறாரு, என்ன விரும்புகிறாருங்கிறத நான் தெரிஞ்சால் எனக்கு நல்லா இருக்குமா? எதை குட்டாம்பக்கில் இதை எடுத்துங்க அதை எடுத்துங்க சொன்னால் நல்லா இருக்குமா? எந்த நோக்கத்தோடு என்னை மறுகிறார் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டுமா? எந்த நோக்கத்தோடு என்னை பார்த்து சிரிக்கிறார் என்பதை பார்க்க வேண்டுமா? அவர்களுடைய நல்ல குணத்தை கொண்டு அவர்கள் வருவதையும் அவர்கள் கெட்ட குணத்தை கொண்டு வருவதையும் நான் பார்க்க வேண்டாமா? என்னுடைய சுற்றங்கள் இருக்கிறார்கள், யார் எனக்கு நன்மைகளில் உதவி செய்வார்கள், எனக்கு நன்மைகள் வருமானால் என்னை பற்றிய நிலைமையை கொண்டு பொறாமைப்படுபவர்கள் எத்தனை பேர் என்பதை நான் பார்க்க வேண்டாமா? அறியக்கூடிய அந்த சக்தி வேண்டுமென்றால் உயிராற்றல் வேண்டும். மனதில் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு எண்ணத்திற்கும் நீங்கள் உங்களுடைய இறைவன் பக்கம் திரும்பி அவனிடமிருந்து உதவியை பெற வேண்டுமே தவிர, ஆற்றலை பெற வேண்டுமே தவிர, உயிர் ஆற்றல் வேலை செய்ய வேண்டும் என்றால் மனதில் சுகம் வேண்டும். உங்களை பற்றிய தப்பெண்ணம் கூடாது, என்னை பற்றிய தப்பெண்ணம் கூடாது. ஒருவருக்கொருவர் தப்பெண்ணத்தை விட்டுவிட்டு, அப்படி என்றால் அவர்களுக்காக நான் நன்மையை விரும்புவனாக இருக்க வேண்டும். ஆனால் பெரும்பாலும் ஒவ்வொருத்தருடைய மனதிலும் ஒருவருடைய நன்மையை பார்க்கும்போது பொறாமை ஏற்படுகிறது. தன் புறமிருந்து எந்த விதமான நன்மையும் அவர்களுக்கு இல்லாமல் இருந்தும் இறைவனுடைய அனுமதியை கொண்டு அவனுடைய ஒரு சோதனைக்காக வேண்டி அவர்களுடைய ஒரு நன்மைகள் அவர்களுக்கு பெருகி வரும் பொழுது அதை கண்கூடாக பார்க்கும் பொழுது பொறாமை ஏற்படுகிறது. இந்த பொறாமை என்ற குணம் இல்லாதவர்கள் எவரும் இல்லை. இதன் காரணமாக என்ன நிகழ்கிறது? உள்ளத்தின் உயிராற்றல் குறைகிறது. நான் வாழ வேண்டும், அவன் வாழ்வது பிடிக்கவில்லை. உங்களுக்கும் அவனுக்கும் இடையே ஒரே மனம்தானா, வெவ்வேறு மனமா? நன்மையை விரும்பும் பொழுது அவர்கள் நன்மையை அவர்களுக்கு விரும்புவார்களா, தீமை விரும்புவார்களா? எனக்கு நான் நன்மையை விரும்புகின்றேன். அப்படித்தான் இங்கே இருக்கக்கூடிய 100 பேர் 200 பேர் இருக்கீங்கன்னு சொன்னால் அவ்வளோ பேரும் நன்மையைத்தான் விரும்புகிறீங்க. ஆனால் இந்த ஒரே எண்ணம் நன்மை அவ்வளவு பேருக்கும் பொருத்தமானது, அவ்வளவு பேருக்கும் நிறைவானது, தேவையானது என்று இறைவன் அறிவித்திருந்தும் முன்ன பின்ன ஒருத்தருக்கு சுகங்களும் அவர்களுக்கான அளவீடுகளும் இறைவனால் தீர்மானிக்கப்பட்டு ஒரு சோதனையாகத்தான் என்றென்றும் நினைத்திருக்கப் போவதில்லை. அப்படி கொடுக்கும் பொழுது எனக்கு இல்லாமல் கிடைத்துவிட்டதே என்ற அந்த ஒரு பொறாமை இல்லாமல் எவருடைய உள்ளமும் இங்கு தீட்டுப்பட்டதாக அமைந்திருக்கிறது. இந்த தீட்டுப்பட்ட உள்ளம் இல்லாமல் எவரும் இல்லை. கெட்ட சக்திகள் நிரம்பிவிட்டன. பொறாமை என்ற குணம் இருக்கும் வரையில் அடுத்தவர்களுக்கு நன்மை ஏற்பட வேண்டும் என்பதை என்னால் சகிக்க முடியாது. எல்லோருக்கும் வாழ வேண்டும். நீங்கள் எப்பொழுது அந்த சுகத்தை மறுக்கின்றீர்களோ மற்றவர்களுக்கு பொறாமையின் காரணமாக, உங்களுக்கும் அது மறுக்கப்பட்டு விட்டது என்பதை அறிய வேண்டும்.
அவராவது நல்ல நிலைக்கு வந்திருக்கிறது, அதன் காரணமாக பொறாமை ஏற்பட்டிருக்கிறது. எனக்கு நான் இன்னும் அந்த நிலைமைக்கு வரவே இல்லை, எனக்கு பொறாமை என்றால் என் நிலை இன்னும் தாழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஏன் ஒருவருடைய நிலை உயரவே இல்லை, இன்னும் தாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இது ஒன்றை தவிர வேறு காரணம் கிடையாது. பொறாமையை நீக்க வேண்டும். அவர்களும் நன்மையாக இருக்க வேண்டும் என்று விரும்ப வேண்டும். ஒருவர் கண் முன்பாக உயர்ந்து கொண்டு வரும்பொழுது இறைவனை அவர்களுடைய பாவங்களை மன்னித்து இன்னும் அவர்களுக்கு நன்மைகளை அதிகரித்து கொடுப்பாயாக. எங்களுக்கும் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நிச்சயமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. நம்முடைய உயிர் ஆற்றலுக்கு எதெல்லாம் பாதகமோ அவ்வளவும் நம்முடைய உள்ளத்திலிருந்து நீக்கப்படுகின்றன. பிறரை பற்றிய பொறாமை என்ற அந்த தவறான எண்ணம் நீக்கப்படுகின்றது. பிறர் மீது நான் கண் வைக்கக்கூடிய அந்த கெட்ட பார்வை நீக்கப்படுகின்றது. இதனால் என்னுடைய பார்வை தெளிவடைகின்றது. ஒவ்வொரு விஷயத்திலிருந்தும் அழகான உணர்வை நான் கிடைப்பதன் காரணமாக என்னுடைய உள்ளம் எவ்வளவு பரிசுத்தமாகிறதோ அந்த அளவுக்கு உங்களுடைய உள்ளத்தினுடைய பிரதிபலிப்பு உங்களுடைய முகத்தில் தெய்வாதீனமான பிரசன்னமாக இருக்கும் என்பதை அறியுங்கள். உங்களுடைய முகதாட்சியத்துக்காக நான் வர்றேன்னு சொல்லுவாங்களே, அப்படிப்பட்ட முகம் வேண்டும். உங்களுடைய பணத்துக்காக உங்களுடைய பகட்டுக்காகவும் போகக்கூடியதும் இருக்கிறது. அந்த முகதாட்சண்யம் என்னவென்றால் உங்களுடைய எண்ணத்தின் தூய்மையின் காரணமாக நீங்கள் ஒரு பொருளை தொட்டால் அது தொடங்கும் விளங்கும் வாங்குபவர்களுக்கு மற்றவர்களுக்கு நன்மையாக இருக்கும். ஏனென்றால் பொறாமை இல்லை. பொறாமை குணம் இருக்கும் வரைக்கும் நான் யாருக்கு எந்த பொருளை கொடுத்தாலும் சரி அந்த பொருளில் உள்ள தீமையை அவர்கள் நிச்சயமாக அனுபவிப்பார்கள். யாரொருவருக்கும் எந்த நன்மையும் நான் செய்ய முடியாது. நன்மை பொதுவானது, அவ்வளவு பேருக்கும் உரித்தானது. அந்த நன்மையை நீங்கள் பிறருக்கு கொடுக்கும் பொழுது மனம் சங்கடப்படுமானால் முதலில் அந்த நன்மையானது தடுக்கப்படுவது நமக்குத்தான் என்பதை அறிய வேண்டும். உங்களுடைய தேவைகளை நீங்கள் உணரும் பொழுது, அழகான தேவைகளாக இருக்கும் பொழுது, அந்த தேவை ஒவ்வொன்றும் ஒவ்வொருவருக்கும் பொருத்தமானதாகத்தான் அமைத்திருக்கின்றான். ஒவ்வொரு சமமாகவே அறிவித்திருக்கின்றான். நன்மை யாருக்கு வேண்டாம் என்று கூறுவோம். அந்த நன்மை அவரவருடைய இயற்கைக்கு தகுந்த மாதிரி. உங்களுடைய உணவுப் பொருளை நீங்கள் சாப்பிடும் பொழுது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கின்றது. ஒரே மாதிரியான உணவு எல்லாருக்கும் தேவை. ஒரே இட்லி வச்சா கூட அந்த இட்லியை பிக்கிறது அளவும் இருக்குது. அது சாப்பிட்ட பிறகு அது மெல்ற அளவிடும் அதனுடைய நேர அளவிடம் இருக்கின்றது. ஒரு சட்னியை தொட்டால் சில லேசாக தொட்டுப்பாங்க, சிலர் அப்படியே வாருவாங்க, சில பேர் சாம்பார் தொட்டுப்பாங்க, சில பேர் சட்னியும் சாம்பார் சேர்ப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் தேவை தனித்தனியானது. ஒரே இட்லி, ஒரே சாம்பார், ஒரே சட்னி. அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய நன்மைகளை இறைவன் அளவிடுகின்றான். உங்களுடைய தன்மைக்கேற்ப அதனை நீங்கள் அளவிடுபவர்கள் இல்லை. பொறுமையாளர்களுக்கு நிச்சயமாக இறைவன் நெருக்கமாக இருந்து உதவி செய்கின்றான் என்பதை கவனிக்க வேண்டும். நான் எனக்கு ஒரு அறிவு கொடுக்கப்பட்டதன் காரணமாக நான் வாழ்கின்றேன், நான் வாழ்ந்து விடுவேன் என்ற அந்த எண்ணம் கூடவே கூடாது. பிறரோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பிறர் மீது பொறாமை கண் கூடாது என்பதை தெளிவாக நாம் அறிய வேண்டும். சத்தியத்தோடு அறிய வேண்டும். பொறாமை குணம் இல்லாத, பொறாமை கண் தீட்டு கொண்டு மற்றவர்களை தீண்டாத எந்த உள்ளமும் இங்கு இல்லை. அகப்பார்வை கெட்டுவிட்டது. எல்லோருக்கும் சுகவீனம் இருக்கின்றது. நீங்கள் மீள்வதற்கு வழி இல்லை. காரணம், பொறாமை என்ற அந்த ஒரு எண்ணத்தை நீக்கும் வரையில் வழி கிடையாது, உயிராற்றல் கிடையாது. அந்த பொறாமை தீ உள்ளுக்குள் கனலாக எரிந்து கொண்டிருக்கின்றது. குளிர்ச்சி இல்லை, வளர்ச்சி இல்லை, உங்களுக்கான விளைச்சலும் கிடையாது. விளைச்சல்கள் அவ்வளவுமே அது துளிர்விடும் பொழுதே பொறாமையின் காரணமாக, அந்த கனலின் காரணமாக அது காய்ந்து சருகலாகிவிட்டன என்பதை அறியுங்கள். சத்தியமாக அந்த பொறாமை என்ற குணத்தை நீங்கள் ஒவ்வொரு மூச்சிலும் பார்க்க முடியும். முதலில் உங்களுடைய உறவினர்களிடத்தில், உங்களுக்கு மிக நெருக்கமாக தெரிந்தவர்களிடத்தில் அவர்கள் நலநிலைக்கு வரும்பொழுது பொறாமை ஏற்படும். அந்த பொறாமை குணம் நீங்க வேண்டும் முற்றிலுமாக. அவர்களுக்காக நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள். இந்த பொறாமை குணம் ஏன் எனக்கு வருகிறது என்றால், அவர்கள் தங்களுடைய அந்த நிலைமையை கொண்டு இறைவனுக்கு பணிந்தவர்களாக இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் அந்த தற்காலிகமான ஒரு இறைவன் கொடுத்த சோதனையினுடைய அந்த அனுபவத்தில், அந்த சுகத்தில் வாழும் பொழுது பெருமை கொண்டு விடுகிறார்கள், இதை நான் சாதித்து விட்டேன் என்று. அதற்காக இவர்கள் பார்ட்டி வைக்கிறதும், அதுக்காக விருந்து வைக்கிறதும், எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. சாதித்து விட்டார் வர்றவங்க 4 பேர் வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணுறதுக்கு, அச்சீவ்டு அப்படின்னு கங்க்ராச்சுலேட் பண்ணுறதுக்காக வேண்டி அவர்களும் அறிந்தவர்களாக இல்லை. அவர்களும் இறைவனுக்கு மாறு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இறைவனுடைய அனுமதியை கொண்டு ஒரு சிறு சோதனை கொடுக்கும் பொழுது அவர்கள் இது இறைவனிடமிருந்துள்ள சோதனை தான், அவன் கொடுத்த ஒரு நன்மை தான், இது என்னுடைய சாதனை என்று எதுவும் இல்லை என்பதை அவர்கள் அறியாமலும் இருக்கின்றார்கள், அறிந்தும் உதாசீனப்படுத்துகிறவர்கள் இருக்கின்றார்கள். நான் என்னுடைய திறமையை கொண்டு நான் சாதித்தேன் என்று.
இவர்களுக்கு அந்த பொறாமை கண்கள் தீண்டும். இவர்கள் பொறாமை கொள்ளும் பொழுது உங்களுடைய நன்மைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், நீங்கள் பொறாமை கொள்வது உங்களுக்கு தவறாக இருக்கின்றது. இப்படி சமுதாயம் ஒட்டுமொத்தமாக ஒருவர் கண்தீட்டுக்கு மற்றவர் பலியாவதும், ஒருவர் தன்னுடைய பொறாமை காரணமாக தனக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் அவ்வளவுமே துளிர்விடும் பொழுதே அந்த அனலுக்குள் சிக்கி கருகி சருகலாகுவதற்கும் ஒவ்வொருவரும் காரணமாக இருக்கின்றார்கள். ஒட்டுமொத்த சமுதாயம் இதன் காரணமாக நலிவடைந்த சமுதாயமாக இருக்கின்றது. இறைவனுடைய பகிரங்கமான விரோதிகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதற்கு காரணம் உள்ளத்தில் உங்களுடைய இறைவன் தன்னை பற்றி அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். இவ்வளவுமே பேசுவது ஒவ்வொன்றுமே மனதிற்கு ஆம் சரிதான் என்று தெளிவாகத்தான் படுகின்றது. அப்படியென்றால் இந்த சத்தியத்தை உள்ளத்தில் உணரும் பொழுது உள்ளத்தில் இறைவன் இருக்கின்றானா, உள்ளத்தை விட்டு வெளியில் இருக்கின்றானா? நாம் ஒவ்வொருவரும் கோயில்களுக்கும் மசூதிகளுக்கும் சர்ச்சுகளுக்கும் சென்று கொண்டிருக்கின்றோமே, இது நல்லறிவு படைத்தவர்களுக்கு உரியதாக இருக்கின்றதா? ஊருலகம் முக்கியமா, கடவுள் முக்கியமா? அப்படி என்றால் சத்தியத்தை உணர்த்தும் கடவுள் எதை நமக்கு அறிவிக்கின்றானோ அந்த உணர்வின் பக்கம் திரும்ப வேண்டுமா? ஊர் மக்கள் எங்கு செல்கின்றார்களோ, மூதாதையர்களை எதன் மீது கண்டோமோ அதனையே பின்பற்றி நான் தொலைவேன் என்று அவர்கள் சத்தியத்தை அறியாமலும் விளங்காதவர்கள் இருந்தால் கூடவா சத்தியத்தை அறிந்த பிறகும் அவளை பின்பற்றுவோம்? இது அவர்களுக்கு செய்யக்கூடிய நன்மை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோமா? இல்லை. ஆனாலும் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். நாம் நம்முடைய முன்னோர்களை பின்பற்றுவதன் காரணமாக, நம்முடைய பெற்றோர்களை பின்பற்றுவதன் காரணமாக நாம் அவர்களுக்கு அடங்கியிருக்கின்றோம். அவர்களுடைய சுகத்திற்கும் மனது அமைதிற்கும் நாம் வழிவகுக்கின்றோம். அவர்கள் மனம் புண்படவில்லை. ஆக நாம் நல்லது செய்கின்றோம் நம்முடைய பெற்றோருக்கு என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் இறைவனுக்கு மாறு செய்து கொண்டிருக்கின்றீர்களே. நீங்கள் அனைவருமே அவனுக்கெல்லாம் திரும்பியிருக்க வேண்டும். நான் இங்கோடு இருக்கின்றேன் என்று கூறும் பொழுது என் பெற்றோர்கள் சம்பந்தமாக எனக்கு அறிவித்ததன் காரணமாக என்னோடு இல்லை என்று இறைவனை பெண்ணுக்கு தள்ளிவிட்டு அந்த கட்டிடத்தினுள் இருக்கின்றார் இறைவன் என்று நான் சொல்கின்றேனே. நல்லது கொடுக்கப்பட்ட பின்னர் உங்கள் பெற்றோர்கள் உங்களை வழிகெடுத்தார்கள், நீங்கள் உங்களை சந்தையில் வழிகளுக்கு போகின்றீர்கள். தாங்களும் வழிகெட்டதோடு என்னுடைய சந்ததியும் வழிகெடுக்கும் பொழுது 2 குற்றங்களுக்கு நான் ஆளாகின்றேன். ஒரே ஒரு தவறுக்கு 2 மடங்கு வேதனை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கின்றது. எப்பொழுது என் பெற்றோருக்கு நான் சொல்கின்றேனோ நீங்கள் போகிற பாதை தவறு என்றும் உள்ளத்தின் அந்த சத்தியத்தை கொண்டு உணர்த்தும் பொழுதும் வெளிப்படையான மக்கள் முன்பாக நான் கௌரவமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், நான் ஒரு தர்மகர்த்தாகவும் இருக்கின்றேன், ஆகையினால் உன் பக்கம் வர முடியாது, நீ என்னோடு இணைந்திருந்தால் இந்த பெருமைக்கும் பதவிக்கும் நீயும் ஆளாவாய், மற்றவர்களுடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் ஆளாவாய். அப்படி என்றால் இல்லை என்றால் அதனை விலகிவிட்டால் அவர்களுடைய கோபத்திற்கு நாம் ஆளாக வேண்டியிருக்கும். ஆகவே வர முடியாது, நீயும் என்னோடு வா என்று கூறும் பொழுது நான் அவர்களை மறுக்கும் பொழுது அவர்கள் கெட்டதும் அல்லாமல் என்னுடைய குற்றத்திற்கும் ஆளாகாமல் இருப்பதற்குரிய ஒரு சூழ்நிலையிலிருந்து நான் அவர்களை தடுக்கின்றேன். இது நான் பெற்றோருக்கு செய்யக்கூடிய நன்மையாகும். நாளடைவில் அவர்களும் உணரக்கூடும். உள்ளம்தான் பெரும் கோயில் என்பதை அறிந்திருந்தும் வெறும் வெற்றி வார்த்தையாக இருந்தது இப்பொழுது தெளிவாக தெரியும் பொழுதும், உணர்வுபூர்வமாக தெரியும் பொழுதும், இதற்கு பின்னரும் நான் மாறிவிடுவேனேயானால், திருந்தவில்லை என்றால் என்னுடைய வழக்கங்களும் சடங்குகளும் தான் எனக்கு முக்கியம் என்று இருக்கும் பொழுது இறைவன் உங்களிடம் பேசுவதை நிறுத்திக் கொள்கின்றான். இனி எவ்வளவு பேசினாலும் அந்த உள்ளத்திற்கு இப்போதிற்குரிய தெளிவு கிடைக்காது. தெளிவற்ற அந்த மனமாக நாம் இருக்கும் பொழுது, சொல்லியும் புரியவில்லை என்று இருக்கும் பொழுது இறைவன் உங்களோடு பேசுவதை நிறுத்தி கொண்டான். இனி தவறான பாதையை பார்க்க முடியும், நல்ல வழியை பார்க்க முடியாது, நேர் வழியை பார்க்க முடியாது. நேர் வழியில்தான் உங்களுடைய நிலையான வாழ்க்கை இருக்கின்றது, நிலையான உயிராற்றல் இருக்கின்றது. தவறான பாதையில் போகும்பொழுது அந்த தவறில் நாம் நம்முடைய விளைச்சல்களை பார்ப்போம், அந்த விளைச்சலில் நன்மை இல்லை. எல்லோரும் உணவு சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றோம், நோய்கள் உருவாகின்றன. உங்களுடைய உள்ளத்திற்கு தெரியும் உயிர் முக்கியம் என்றால் உயிருக்கு உயிர் கொடுக்கக்கூடியது உணவு என்று. 10 நாள் சாப்பிடலன்னா செத்து போவோன்னு தெரியும். உயிருக்கு உயிர் கொடுக்கக்கூடியது உணவு. அந்த உணவு உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்துகின்றது, எனக்கு அலர்ஜி ஏற்படுத்துகின்றது, எனக்கு நோய்கள் அதிகமாகின்றன, பத்தியம் போட வேண்டும் என்று டாக்டர்கள் கூறிவிட்டார்கள். இப்பொழுது நான் பத்திய சாப்பாடு சாப்பிடும் பொழுது இறைவனுக்கு விரோதியாக இருப்பதன் காரணமாக இறைவன் உணவை தடுத்துவிட்டான் என்பதென பொருள். நன்மையான சக்திக்கு பதிலாக கேடான சக்திகள் உருவாகி கொண்டிருக்கின்றன. இனி கெட்டதை பார்க்கின்றேன், மருந்துகளை பார்க்கின்றேன், டாக்டர்களை பார்க்கின்றேன். அவர்கள் உணவை நீங்கள் சாப்பிடக்கூடாது, அது உங்களுக்கு கெட்டது, மருந்தை சாப்பிடுங்கள் நல்லது என்று கூறுகின்றார். கெட்டதை நன்மையாக நான் பார்க்கின்றேன், நல்லதை கெட்டதாக பார்த்தேன்.
நம்முடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு தலைகளாக போய்விட்டது என்பதை பாருங்கள். ஊர் உலகத்தை பின்பற்றியதன் காரணமாகவும் சொந்தத்தினுடைய சத்தியத்தையும் நன்மையும் தவறிட்டதன் காரணமாகவும் சிந்தனையோடு வாழக்கூடிய வாழ்க்கைக்காக மனம் என்ற பேர் ஆற்றல் மிக்க பெரும் ஆலயம் உங்களுடைய உள்ளத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இதனை மறுப்பவர்களா நீங்கள்? இனி இந்த ஆலயத்தில் உங்களுக்காக அறிவிக்கப்படுகின்றது உங்களுடைய தேவை என்னது என்று. அடுத்த தேவை என்ன என்பது அறிவிக்கப்படுகின்றது. இது பசி உணர்வை நான் ஏற்படுத்தவில்லை, அது ஏற்படுகின்றது. அதை போன்றே ஒவ்வொரு தேவைக்கும் நான் எதனை கொண்டிருக்கின்றேனோ அது உணர்வாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. உணவிலிருந்து உயிர் சக்தி வேண்டுமே தவிர உணவு முக்கியமில்லை. கெட்டுவிட்ட போதிலும் சரி, அந்த உணவை சாப்பிட்டு விட்டேன், எனக்கு உடல் வியாதிகள் ஆரம்பித்து விட்டன. இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? டாக்டரிடம் சென்றாகிவிட்டது, இல்லை, மருந்துகள் இல்லை, குணமும் இல்லை. இறுதியாக இந்த கெட்ட உணவு உள்ளுக்குள் சென்று அது இரத்தத்தோடு கலந்து பின்னர் அது உறுப்புகளுக்கெல்லாம் சென்று அங்கு நோயாக உருவெடுத்த பிறகும் இறைவனை அடைக்கின்றோம். வேறு வழியில்லை என்று ஆகும்பொழுது கடவுளே என்று நாம் திரும்புகின்றோம். வேறு வழியில்லை என்று ஆகும்பொழுது எங்கிருந்து வந்தால் திடீர்னு கடவுள்? இப்போ இதுவரைக்கும் நான், என்னுடைய சமுதாயம், என்னுடைய மருத்துவர்கள், என்னுடைய அறிவு, நாங்கள் வாழக்கூடிய இந்த விஞ்ஞானத்தில் உயர்ந்துவிட்ட அந்த நிலை, இவற்றையெல்லாம் நம்பி ஒவ்வொரு விஷயமாக அது பொய்யாகும் பொழுது இறுதியில் உயிர் வாழ வேண்டும். அந்த நேரத்தில் நாம் இறைவன் பக்கம் திரும்புகின்றோம். அவ்வாறில்லை. உயிர் வாழ்வதற்காக நீங்கள் வாழவில்லை, உயிர் ஆற்றலோடு வாழ வேண்டும். நீங்கள் படைப்பாளர்களாக படைக்கும் சக்தியோடு இணைந்து வாழ வேண்டும். உயிர் ஆற்றல் முக்கியம், உயிர் முக்கியம் அல்ல. உயிரை கொடு என்று கேட்கும்போது கிடையாது. உயிர் ஆற்றலை வேண்டும் என்று விரும்பக்கூடிய அந்த மனநிலை இருக்கிறதா? இல்லை. சாவது உறுதி, வேதனையோடு சாவது உறுதி. இதைத்தான் நாம் மன்றாடியம், இறைவனிடம் மன்றாடியம் எனக்கு உதவி இல்லை, அவன் உதவி செய்யவில்லை என்று கூறுகின்றோம். உயிர் முக்கியம் அல்ல, உயிர் ஆற்றல் முக்கியம். அந்த உயிர் ஆற்றலுக்கு மனிதர்களுடைய தேவைக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, இறைவன் ஒருவன் உதவி செய்தால் தவிர என்ற அந்த எண்ணம் வேண்டும். உடலை பார்க்காதீர்கள், பொருளை பார்க்காதீர்கள், உள்ளத்தை கவனியுங்கள். உயிர் ஆற்றல் வேண்டும். அந்த உயிர் ஆற்றல் என்னவென்று கேட்டால் இறைவன் அமைத்திருக்கின்றானே சுகமடையுங்கள் என்று, அந்த ஒன்றுதான். அந்த சுகம் என்பது அருபமான ஒரு இறைவனுடைய ஆசீர்வாதம், முழுமையாக ஒப்படைக்கப்பட்டுவிட்டது. இதில் நீங்கள் செய்வதற்கு எதுவும் இல்லை. இறைவனிடமிருந்த தீர்ப்பு உங்களுக்கு ஒவ்வொரு கஷ்டத்தின் போதும் சுகமடையுங்கள் என்பது. ஆனால் மனிதர்களுடைய தீர்ப்பு சுகமடைய மாட்டாய், வாழ்க்கை என்றால் அப்படித்தான் இருக்கும் என்று மனிதர்களுடைய அடையாளம். இதில் நான் இறைவனை நிராகரித்துவிட்டு மனிதர்கள் பொருள்களை, கெட்ட வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்றுக்கொண்டோம். தத்துவம் என்ற அடிப்படையில் சத்தியத்தை விட்டுவிட்டு தத்துவத்தின் பக்கம் போகின்றோமே, நாம் அரை பைத்தியங்கள். வாழ வேண்டும், சுகமாக வாழ வேண்டும் என்று எப்பொழுது கூறினாலும் அது எப்படி சுகமாக வாழ முடியும்? நீங்கள் கெட்டது நல்லது, சுகம் துக்கம், வேதனை சுகம் மாறி மாறித்தானே வரணும். அதெல்லாம் வாழ்க்கை. இந்த அறியாமையில் இருக்கக்கூடிய மக்கள், அந்த அறியாமையில் நாம் பேசுகின்றோமே என்று கொஞ்சம் கூட வெக்கமில்லாமல் தத்துவம் என்ற அடிப்படையில் பேசிக்கொண்டிருக்கூடிய இந்த மக்களை விட்டு விலக வேண்டும். மனதால் விலக வேண்டும், வெறுக்க வேண்டாம், நீங்கள் விலகிவிடுங்கள், அவ்வளவுதான். அந்த மனிதர்களுடைய பேச்சுக்களை கேட்கக்கூடாது. எப்படி நீங்கள் தீர்மானிக்கின்றீர்கள்? இதை பிடிக்கணுமா இல்லையா? சத்தியத்தை பிடிக்கலாம் வேண்டும் என்று இறுதியாக நீங்கள் வேண்டக்கூடியதை ஆரம்பத்தில் வேண்டினால் என்ன? நான் பார்த்துக்கொள்வேன் என்று வெளிவருகின்றீர்கள். அங்குதான் முதல் தவறு ஆரம்பிக்கிறது. பிறகு நான் என்ன செய்யணும்? என்னென்ன செய்தீங்களோ நல்லா செய்யுங்க, ஆனால் ஒரு லட்சத்தோடு நீ உதவி செய்யணும். அந்த அச்சம் வேணும். பெருமை வந்துடக்கூடாது. ஒரு காலம் பெருமைங்கிற வரும்போதெல்லாம் இறைவனை விட்டும் நீங்கள் விலகியவர்களாக, இறைவன் உங்களுக்கு உதவி செய்ய அந்த உதவியை மறுத்து நான் சாதித்தேன் என்று அந்த பெருமையை கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பதும் நிச்சயமாக இறைவனுக்கு ஆகாது. அதில் ஒரு நஷ்டம் ஏற்பட வேண்டுமானால் இது பிளஸ்ஸிங். நீங்கள் இறைவன் பக்கம் திரும்புவதற்கான பாதை. 4 பேர் நான் செஞ்ச வாழ் நல்லா இருக்குன்னு சொல்லும்போது, நான் செஞ்ச சமயம் நல்லா இருக்குன்னு சொல்லும்போது, நான் செஞ்ச காரியம் நல்லா இருக்குன்னு சொல்லும்போது, இது உங்களுக்கான சோதனை, இது உங்களுக்கு நன்மையாக இருக்கின்றது. உங்களுடைய இறைவன் உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். நீங்கள் உங்களை விட்டு தவறிப்போன ஒன்றின் மீது துக்கமடைய வேண்டாம்.
அத்தியாயம் 57 வசனம் 20. உங்களை விட்டு தவறிப்போன ஒன்றின் மீது நீங்கள் துக்கமடையாதீர்கள், அது உங்களுக்கு நன்மை. நீங்கள் உங்களுடைய இறைவன் பக்கம் திரும்புவதற்கு பதிலாக உங்களை நம்பி செய்த காரியத்தில் உங்களுக்கு நான் அந்த வெற்றியையும் சுகத்தையும் தரவில்லை, தந்திருந்தால் என்னை மறந்துவிட்டு நீங்கள் பெருமை கொண்டிருப்பீர்கள், அது உங்களுக்கு வாழ்க்கை முழுமைக்கும் பெரும் துயரமாக அமைந்துவிடும். 4 பேர் உங்களை மெச்சும் பொழுது அது பெரும் துயரமாக அமைந்துவிடும். ஆக உங்களுடைய இறைவன் பக்கம் நீங்கள் திரும்புவதற்காக சோதனைக்காகத்தான் நன்மையும் தீமையும் மாறி மாறி வருகின்றன. உங்களை விட்டு தவறிப்போன ஒன்றின் மீது நீங்கள் துக்கமடைய வேண்டாம். இறைவனிடமிருந்து இருக்கக்கூடிய பெரும் ஆற்றல் இது. உங்களை விட்டும் தவறிப்போன ஒன்றின் மீது நீங்கள் துக்கமடைய வேண்டாம். நன்மைகளை கொண்டு நீங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டாம். இரண்டும் சோதனை தான், உங்களை நேர்வழிப்படுத்துவதற்காக. உங்களை விட்டு தவறி போய்விட்டால் நீங்கள் எதன் அடிப்படையில் அந்த வேலையை மேற்கொண்டீர்கள்? நான் செய்யப்போகின்றேன் என்று. அங்கு இறைவனுடைய உதவி வந்தது. நீங்கள் அறியாத படத்திலிருந்து அந்த ஒரு வெற்றியில் நீங்கள் இறைவனை பின்னுக்கு தள்ளி உங்களை முன்னிலைப்படுத்திக் கொண்டீர்கள் பெருமை கொண்டவர்களாக. அதை உங்களுக்கு அனுமதித்திருந்தால் மிக பெரும் கேடுகளில் ஆகியிருப்பீர்கள். எனவே நஷ்டத்தை ஏற்படுத்தினேன். எதை நான் கடும் முயற்சி செஞ்சு நஷ்டமாகுதோ நன்மைக்காக, என்னை மறந்ததன் காரணமாக. நான் உங்களுக்கு உதவி செய்திருந்தால் நிச்சயமாக நீங்கள் பெருமை கொண்டதன் காரணமாக அதிலிருந்து வேதனைகளும் சோதனைகளும் அதிகமாக இருக்கும். நான் நீக்கிக் கொண்டேன். எனவே இறைவன் அளித்ததை கொண்டு நீங்கள் அகமகிழ வேண்டாம். உங்களை விட்டு தவறி போய்விட்டதே துக்கமடையும் வேண்டாம். சீரான மனநிலை மேற்கொள்ளுங்கள். உங்களுடைய இறைவன் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை கவனித்துக் கொண்டிருக்கின்றான். நீங்கள் செய்வது உங்களுடைய கைகால்களை கொண்டல்ல, உங்கள் மனதில் என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது, என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை அறிகின்றான். நல்லறிவு இருக்கிறதா இல்லையா என்பதை. துக்கமடையும் பொழுதும் அகமகிழும் பொழுதும் உங்களுடைய இறைவன் பக்கம் திரும்புங்கள். என் இறைவனை என்னை பாதுகாப்பாயாக. துக்கமடையும் பொழுதும் அகமகிழும் பொழுதும் பாதுகாத்துக் கொள்வாயாக. நிச்சயமாக நீ வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றாய், நான் அல்ல. பெருமை கொள்வதும் துக்கமடைந்துவிடுவதும் இரண்டும் சமம்தான். நன்றி கெட்டவர்கள் நாம். உங்களுக்கு பெருமகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய உங்களுடைய வாழ்வின் ஆதாரங்கள் பெருகும் பொழுது பயப்படுங்கள். சோதனைக்காகத்தான். வெகு சீக்கிரம் அது உங்களை விட்டு போகும். யார் இந்த உடற்செய்தி கொண்டிருக்கின்றார்களோ அவர்களை அவருடைய வாழ்க்கையை பெருகச் செய்வேன். யார் அகமகிழ்ந்து விட்டார்களோ அடுத்தது அந்த சோதனை காலம் வர இருக்கின்றது. இதற்கு மாற்றமான இரவும் பகலும் மாறி வருவதை போன்று உங்களுக்கான சுகமான அந்த வாழ்க்கையுடைய தருணங்களும் பலகீனமாக்கக்கூடிய அந்த மிக துக்கமான தருணங்களும் நிச்சயமாக வர இருக்கின்றன. ஆக உங்களுடைய எண்ணங்களில் நீங்கள் உண்மையை கொண்டு வாழும் காலமெல்லாம் உங்களுடைய இறைவன் உங்களை பற்றி திருச்சடைகின்றான். மனதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் இறைவனிடமிருந்து உங்களுக்காக நாளைய தேவைகளாக அறிவிக்கப்படுகின்றன. இந்த அறிவிப்பானது உங்களுக்காக நான் எதனை அறிவிக்கின்றனோ அழகான செய்தியாக நிறைவேற்றிவிட்டேன். இனி அதை பற்றி நீங்கள் பொருளாக பார்ப்பதற்கு எதுவும் இல்லை. கால சூழ்நிலை உங்களுக்கு நெருக்கமாகி கொண்டு வருகின்றது. ஒரு தவணை காலத்தின் மீது உங்களை அமைக்கின்றேன். இந்த தவணை காலத்தில் நம்பிக்கையோடு இருங்கள். உங்களுடைய மனதை தவறிவிட்டு விடாதீர்கள். இறைவன் கொடுத்த வாக்கு, அவன் வாக்குறுதி மீறாதவன் என்ற அந்த அடிப்படையை நம்புகிறானால் நீங்கள் இறைவனை நம்புவீர்கள். நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் நோய் நொடியற்ற ஆரோக்கியமான மன அமைதியான வாழ்க்கை வாழ ஆசையா? நாட்பட்ட தீராத நோய்களிலிருந்து மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் குணமடைய ஆவலா? அப்படியானால் இன்றே வாங்கி படியுங்கள். டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய உடல் நலம் மனநலம் காத்து ஆரோக்கிய வாழ்க்கைக்கான முத்தான 15 மருத்துவ களஞ்சியம். அருமையான புத்தகங்கள் இதோ. எளிமையான முறையில் அக்குபஞ்சர் கற்றுக்கொள்ள உதவும் அருமையான புத்தகம் புதிய அக்குபஞ்சர் உங்களுக்காக. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். படித்து நடைமுறைப்படுத்த வேண்டிய அரிய புத்தகம். விலை ரூபாய் 400. நோய்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள உதவும் மருத்துவ களஞ்சியம். மருந்துகளால் வரும் நோய்கள். ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. நீங்கள் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமா? நீங்கள் வாங்கி படிக்க வேண்டிய, உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய அருமையான தொகுப்பு டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய வெற்றிக்கு மேல் வெற்றி. விலை ரூபாய் 350. நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் பயனுள்ள மருத்துவ முறைகள் பாகம் 1. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். ரூபாய் 250. பெண்களே உங்களுக்காக. நிச்சயமாக ஆண்களுக்கும் எண்ணற்ற ஆண் பெண் இருபாலருக்கும் ஏற்படும் மருத்துவ கேள்விகளுக்கு விடை காண, மேலும் பெண் குழந்தைகள் பிறந்தது முதல் அவர்களுக்கு மனமாகி குழந்தைகள் பிறக்கும் வரை ஏற்படும் அனைத்து விதமான சந்தேகங்களுக்கு தீர்வு காண உதவும் மருத்துவ பொக்கிஷமான இப்புத்தகம்
நீங்களும் படித்து உங்கள் வருங்கால சந்ததிகளுக்காக பாதுகாத்து வைக்க வேண்டிய மருத்துவ களஞ்சியம் பெண்களே உங்களுக்காக, நிச்சயமாக ஆண்களுக்கும். ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழியில் இனிய சுகப்பிரசவம். விலை ரூபாய் 400. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் மருத்துவ கட்டுரைகள் பாகம் 2. விலை ரூபாய் 250. மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் நோய்களிலிருந்து தப்பிப்பதற்கும் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்க வேண்டிய அருமையான புத்தகம் தான் நீங்களும் அக்குபஞ்சர் டாக்டராங்கள். விலை ரூபாய் 250. வாழ வழிகாட்டும் அற்புதமான புத்தகம் தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழி மருத்துவம் பயனளிக்க இறைவனை பிரார்த்திப்பது எப்படி. விலை ரூபாய் 250. இறைவழி மருத்துவம் பாகம் 1. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 200. இறைவழி மருத்துவம் பாகம் 2. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. மேலும் டயபெட்டிஸ் பிபி பற்றி இன்னும் அறிந்து கொள்ள, நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் டயபெட்டிஸ் பிபி நோய் வராமல் காத்துக்கொள்ள உதவும் அற்புத நூல்தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. ஒவ்வொரு வீடுகளிலும் அவசியம் இருக்க வேண்டிய நூல்தான் பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. விலை ரூபாய் 250. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய எப்படி கற்றோம். விலை ரூபாய் 350. மேற்கண்ட 15 புத்தகங்களை வாங்க தொடர்பு கொள்ளுங்கள். ஹெல்த் டைம் பப்ளிகேஷன், சென்னை. செல் நம்பர் 9840498898 மற்றும் 87784477788.